அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுத்து ஒரு பார்க்க போற டிஎன் மெடிக்கல் கீழே இருக்கிற எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மிகப்பெரிய சந்தேகம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில இருந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பல்வேறு வகையான குவாலிட்டி ஃபீ ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அடிப்படையில் நிறைய வேரியபிள் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அந்த அலாட்மெண்ட்ன்றது மொத்தம் 22 அரசு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மொத்தமாக கூட்டி கடைசியாக இருக்கிற காலேஜ், நீங்கள் சொல்கிற காலேஜ் கடைசியாக இருக்கிற காலேஜும் கூட என்ன அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துகிட்டு சொல்லியிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கல்லூரிக்குமே இந்த மதிப்பெண் லைக் பிஹெச்சியாக இருக்கட்டும், கேஎம்சிஹெச்சாக இருக்கட்டும், வேலம்மாளாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் 22 காலேஜஸ். ஸோ அதை இன்க்ளூடிங் சிஎம்சி வெல்லூர், ரைட்? ஸோ அது வந்து ஹை மார்க்கில் இருக்கனால அது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, பட் சிஎம்சி வெல்லூருடைய மார்க்கையும் கண்டிப்பாக சொல்கிறேன், ரைட்? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அவர் ப்ரெடிக்டட் மார்க் ஃபார் ஓசி கேட்டகரி. ஸோ 497 மார்க் வரையும் கட்டிருந்தோம். ஒரு மார்க் கூட வித்தியாசமாகாமல் 497 மார்க்கில் கட் ஆயிருக்கு. அடுத்து செல்ஃப் ஃபினான்ஸில் ரவுண்ட் 1ல் என்னுடைய எதிர்பார்ப்பு 477 வரைக்கும் இருந்தோம். பட் 478 மார்க், ஒரு மார்க் அதிகமாகி அதில் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து எதிர்பார்த்தது பிசிஎம் 473 மதிப்பெண் வரைக்குமே அலாட்மெண்ட் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் 472 மார்க் வரைக்கும் ஒரு மார்க் குறைந்தே வந்திருக்கு. அதுக்கு சில காரணங்கள் இம்பாக்ட் இருக்கு, அது சொல்கிறோம். அடுத்து வந்து ரவுண்ட் 1 என்னுடைய கட் ஆஃப் எம்பிசின்றது 473 மதிப்பெண் வரைக்கும். பட் அதோடைய கட் ஆஃப் வந்து 2 மதிப்பெண் அதிகமாகி 475 முடிஞ்சதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கு, டியூ டு த அவேர்னஸ், ரைட்? அடுத்து வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃப் எகைன் எஸ்சி கேட்டகரி 410 மதிப்பெண் தான் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு 414 மார்க்காக உயர்ந்ததுக்கான ஒரே காரணம் அந்த சேம் கேட்டகரியில் ஒவ்வொரு மதிப்பெண்ணிலையும் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. சில மாணவர்கள்லாம் வருவாங்களோ வரமாட்டோன்னு எதிர்பார்த்த ஒரு கணக்கு அடிப்படையில் தாண்டி வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. அடுத்து எஸ்டி கேட்டகரி 365, எக்ஸ்பெக்டே பண்ணல, மிகப்பெரிய டிவியேஷன் 374 வரைக்கும் வந்திருக்கு, அதிகமாக இருக்குது. எஸ்சிஏ 364 ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் ஆனால் 368. நிறைய மாணவர்கள் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் அந்த மாணவர்கள்லாம் திரும்ப படிக்கிறதுக்கு அதிகமாக விரும்பப்படுறாங்க, டியூ டு த ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி கூட இருக்கலாம். சரி, ஓகே, இந்த கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்க்கலாம்.